வெல்கம் டு அவர் அகாடமி. ஏதாவது குரூப் 4 எழுதிருப்பீங்க ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் படிச்சுட்டும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க் போயிருக்கும் ஓகேங்களா? தமிழோடைய ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க, மேக்ஸோட ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த கட்டமாக நமக்கு கட் ஆஃபையும் அதுக்கப்புறம் நமக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்கக்கூடிய பொது அறிவு டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா? நம்மளும் என்னென்ன டென்டேட்டிவ் ஒரு ஆன்சர் கீ தான் விடுறோம் ஓகேங்களா? அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்டடாக இருக்கிறனால அது மட்டும் டவுட்டட் கொஸ்டின் நம்ம சொல்லிடுவோம். அதில் நம்மளுடைய அப்ராக்சிமேட் நம்ம டீம் வந்து நம்ம என்ன யோசிச்சு வச்சிருக்கோமோ அதை நம்ம சொல்கிறோம். மேபி அது மாற்றங்களுக்கு இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் அது அந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கொஸ்டின் தான் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எங்கே இருக்குன்னு நான் சோர்ஸ் கூட நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா? அப்புறம் இந்த குரூப் 4 தேர்வில் அதிகமாக கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கை விட்டு வெளியே போகலை ஓகேங்களா? அதிகமான கொஸ்டின்ஸ் புக்கை விட்டு வெளியே போகலை, எல்லாமே புக்கில் தான் இருக்குது ஓகே. நான் முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் நான் எந்த இடத்துல இருக்கு கூட நான் சொல்லிடுறேன். அந்த அளவுக்கு வந்து புக்ல இருந்து மட்டுமே பச்சையா கேட்கப்பட்ட கேள்விகள் தான் எல்லாமே ஓகேங்களா? பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோ சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த நாட்கள் நாளைக்கு அதுக்கப்புறம் நாளானைக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸா நம்ம குரூப் 4 என்னென்ன யூனிட் என்னென்ன கேள்வி கேட்டாங்க, நம்ம கட் ஆஃப் எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸா நம்ம வீடியோ போட போறோம். கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எபித்தீரியல் செதில் புற்றுநோய் உருவாவதற்கான காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து கார்சினோமா. ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் ஓகே. சயின்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இதை பார்க்குறோம், கார்சினோமா. நெக்ஸ்ட் ஒரு ஜிகே கொஸ்டினாவும் ஓகேங்களா? ஒரு ஜிகே கொஸ்டினாவும் பார்க்கலாம், அல்லது நம்ம ஜியோகிராஃபி கொஸ்டினாவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து எப்படி ஈஸியா மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, கிர் தேசிய பூங்கானா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது குஜராத் ஓகேங்களா? குஜராத். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பெட்னோட நமக்கு உத்தரகாண்ட் ஞாபகம் வர போகுது ஓகேங்களா? 4 இந்த 2 3 4 மேட்ச் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்க பாருங்க 3 4 1 2 அவ்வளவுதான் ஆன்சர் ஏ ஓகேங்களா? கிர் நேஷனல் பார்க்னா குஜராத், ஜிம் கார்பெட்னா என்னது உத்தரகாண்ட், அப்புறம் ராஜ்கிர் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா சாரி 3 4 2 இருக்குதா? இது இல்லை ஆன்சர், இது இல்லை 3 4 2 1. இது என்னன்னா ரம்தம்பூர் நேஷனல் பார்க்கு ராஜஸ்தான்ல இருக்கும் ஓகேங்களா? டிக்கு வந்து 1. சி தான் ஆன்சர், சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் எஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இதுல வந்து தமிழ்நாடு ஓகே, தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்கள் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இதுல வந்து நம்ம எதை மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, டெத் ஆஃப் புலித்தேவர், அதாவது தமிழ சொல்லிடுறேன், புலித்தேவரோட இறப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்டபொம்மனோட இறப்பு, மருது சகோதரர் இறப்பு, இந்த 3 நம்ம மேட்ச் பண்ணி ஆன்சர் எழுதுறோம். பாருங்க புலித்தேவரோட இறப்பு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் 8ல நம்ம படிக்க ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா, அந்த விடுதலைக்கு எதிராக இந்தியாவிலே முதலாக யார் வந்து ஆங்கிலத்துக்கு எதிராக போராடினாங்க அப்படின்னா புலித்தேவர் தான் சொல்லுவோம். அப்ப அவர் தான் ஃபர்ஸ்ட் இறந்திருக்கணும். அவருடைய இறந்தோட வருஷம் கூட இருக்குது, ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவர் இறந்தது வந்து மர்மமான முறையில் எப்படி இருந்தாலும் தெரியாது, ஆனா அவர் அப்ராக்சிமேட்டா இந்த வருஷம் கொடுத்திருப்பாங்க. 1963 அவரோட காலம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் இறப்பு பாத்தீங்கன்னா 1801 ஓகே. அதாவது யாரு வேலுநாச்சியார் அவர்களுக்கு உதவி செஞ்சு அவங்க எல்லாம் மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மருது சகோதரர்களை தூக்கிடுறாங்க. 1801 திருப்பத்தூர் தாலுகால வச்சு, அந்த திருப்பத்தூர் கோட்டையில வச்சு தூக்கிடுவாங்க மருது சகோதரர். அது கட்டபொம்மனுடைய இறப்பு 1999. இப்படி நம்ம மேட்ச் பண்ணும்போது சீக்வன்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. குயிலி யாரு அப்படின்னா இந்த வேலுநாச்சியார் கூட இருந்த ஒரு படை தளபதி தான் குயிலி. 1 2 3 சீக்வன்ஸா தான் இருக்குது ஆல்ரெடி ஓகேங்களா? நெக்ஸ்ட் திருப்பியும் ஆல்ரெடி குரூப் 2லயும் நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த தடவை திருப்பி முத்துலட்சுமி அவர்கள், அந்த டைம் 2 கொஸ்டின் கேட்டாங்க, இந்த டைம் ஒரு கொஸ்டின் இருக்குது. நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யாரு? முத்துலட்சுமி ரெட்டி தான், ஈஸி 1. அடுத்து பாருங்க 5 இயர் பிளான். நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்மளோட யூடியூப் சேனல் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல குரூப் 4க்கு என்னென்ன முக்கியமான டாபிக் எதெல்லாம் படிக்க சொல்ல மாதிரி சொன்னேன். எக்கனாமிக்ஸ்ல செலக்டிவா ஒரு சில டாபிக் படிச்சீங்கனாலே ஒரு சில கொஸ்டின் அடிச்சு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நித்திய யோக், ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் திட்டம், இந்த கொஸ்டின் அடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். அதே மாதிரி இதுல கொஸ்டின் வருது. இந்த கொஸ்டினை நம்ம லாஜிக்கா நீங்க யோசிச்சு பாருங்க, ஆன்சர் வந்துடும். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ஓகேங்களா? முதல் 5ஆம் திட்டம் 2 3 4 இருக்குது. இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஸ்கூல் புக்ல இடம் பெற்றிருக்காது ஓகேங்களா? நம்ம எப்படி மேட்ச் பண்ணலாம்னா, இந்த அகதிகள் மற்றும் உணவு பற்றாக்குறை, பணவீக்க சிக்கல், இதை நீங்க ஒரு விஷயத்த மேட்ச் பண்ணீங்கனாலே ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா? நீங்க ஆன்லைன் ரிசர்ச் பண்ணிக்கோங்க, நீங்க லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க, நான் சொல்றத கரெக்டா வரப்போகுது. ஆன்சர் வந்து சி, அதாவது 3 1 2. எப்படி சார் அப்படின்னா, முதல் 5ஆம் திட்டம் எப்ப ஆரம்பிக்குது? 1951 இருந்து 1956 வரைக்கும் ஓகேங்களா? 1951 அதாவது 47 சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை தான் அப்படி பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அகதிகள் பிரச்சனை ஓகேங்களா? இந்த அகதிகளுடைய மறுவாழ்வு விஷயங்கள் தான் மிகப்பெரிய இஷ்யூவா இருந்தது. அதனால முதல் 5ஆண்டு திட்டத்திற்கு என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா அகதிகளுடைய பிரச்சனை இருந்தது, உணவு பற்றாக்குறை இருந்தது, விலைவாசி ஏற்றமும் கடுமையா இருந்தது ஓகேங்களா? அப்போ ஏக்கு 3 மேட்ச் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆன்சர் சி. புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட்
மீதி விஷயம் தெரியுங்கிற அவசியமே இல்லை. அடுத்து தந்தை மகனுக்கோ ஆற்றும் நன்றி. இது வந்து அந்த ஒரே குரல் ரெண்டு விஷயம் இருக்கும். சரி, வேற வேற குரங்கள். ஒன்னு தந்தை மகனுக்கு ஆற்றக்கூடிய நன்றி, இன்னொன்னு மகன் தந்தைக்கு ஆற்றக்கூடிய நன்றி. ஓகேங்களா? இதுல தந்தை மகனுக்கு ஆற்றக்கூடிய நன்றி என்னன்னா அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவையில் முந்தி இருக்க செய்தல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 8ல இருந்து தடவை அதிகமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்தியாவில் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யாருங்க கேட்டிருக்காங்க? அலெக்சாண்டர் கன்னிகம். ஓகேங்களா? நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1861ஆம் ஆண்டு. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆண்டு 1961. ஓகேங்களா? இதுல முதல் சர்வேயர் யாரும் கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகம். நெக்ஸ்ட் அடுத்து விருதுகளை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? விருதுகளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு என்ன விருதுகள் கொடுத்தாங்கிற கேள்வி வரல. இந்த தடவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய விருதுகள்ல என்னென்ன விருது என்னென்ன விஷயத்துக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இதுல நம்ம கொஞ்சம் இது ஒரு என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய விருது என்ன மேட்ச் பண்ணலன்னா ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி மேட்ச் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் மட்டும் தான் வருது. ஆன்சர் பி 2, 3, 1, 4. ஓகே, பெருந்தலைவர் காமராஜர் விருது பள்ளிக்கூடம் சம்பந்தமாக கொடுப்பாங்க. அதே நேரத்தில் பொதுப்பணி சார்பாகவும் கொடுப்பாங்க. ஓகே, நமக்கு வீடியோக்களே சொல்லியிருந்தோம். பெருந்தலைவர் காமராஜர் விருது பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா குமரி ஆனந்தன் சொல்லியிருந்தோம். ஓகே, ஆனா இது வந்து பள்ளிக்கூடம் சார்பாக கொடுக்கக்கூடிய விருதுகள். நெக்ஸ்ட் திருப்பி யூனிட் 8ல இருந்து கொஸ்டின். சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒண்டி வீரனுக்கும் மருது சகோதரனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா? ஒண்டி வீரனுக்கும் மருது சம்பந்தம் கிடையாது, தப்பு. அடுத்து கோபால நாயக்கர் அதாவது வேலு நாச்சியார் இங்க இருந்து சிவகங்கையில இருந்து யாரிடம் அடைக்கலமா இருப்பாங்கன்னா கோபால நாயக்கர். அவங்க தான் திண்டுக்கல் கூட்டமைப்பு. கோபால நாயக்கர் அப்புறம் மணப்பாறை நாயக்கர்கள் இவங்க தான் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு கூட்டுறாங்க. அதுதான் திண்டுக்கல் கூட்டமைப்பு. கரெக்ட். ரெண்டாவது குயிலிக்கும் புலித்தேவருக்கும் சம்பந்தம் கிடையாது. குயிலி வேலுநாச்சியர் கொடுத்தாங்கன்னா கரெக்ட். ஓகே, இது தவறு. அடுத்து முத்துவடுகநாதர் என்னன்னா காளையர் கோவில் போர். இதுலதான் வந்து முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாருடைய கணவர் இறந்து போயிருப்பாங்க. இதுவும் கரெக்ட். அப்போ எது சரியானதுதான் கேட்கிறாங்க. இது ஹெட்டிங்கை பார்த்துக்கணும். ஒரு சில தவறு கேட்டிருக்காங்க. 2 and 4. ஆன்சர் டி. ஓகே, சிம்பிளா தான் இருந்தது இதுதான். அடுத்து ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ரொம்ப ஈஸி. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனது கடலை மேட்ச் பண்ணிருக்க மாட்டாரு. 6 இருக்காது. ஏரியா ஊரணியான்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஊரணி தான். இதுக்கு தனியார் குறதே இருக்குது. என்னன்னா ஊருக்குள்ள மத்தியில் இருக்கக்கூடிய ஊரணி வந்து எல்லாருக்கும் பொதுவாக பயன்படுவதை போல ஒருத்தருடைய செல்வமும், ஓகே, பொருட்பாளர் சொல்லியிருப்பாரு வள்ளுவர், ஒருத்தருடைய செல்வமும் அனைத்து சமுதாயத்திற்கும் பயன்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரணியோட தான் கம்பேர் பண்ணிடுறோம். ஊரணினா என்னன்னா ஊத்து தண்ணி தானாக வந்துட்டே இருக்கும். பழைய படங்கள்ல கூட பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன இடங்கள் அது கிணறு மாதிரி கூட இருக்காது. சின்ன விஷயம் இருக்கும். அதை தோண்டி 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 தண்ணி எண்ணி கோரி ஊத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். அதான் ஊரணி. நெக்ஸ்ட் அடுத்து தீபகற்ப இந்தியாவில் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் குரூப் 2லயும் கேட்டிருந்தாங்க. திருப்பி அதே மாதிரி ரிப்பீட் இருக்கு. இதுல எப்படி நம்ம மேட்ச் ஈஸியா பண்ணலாம்னா நர்மதை, தப்தி, மாஹி. இதுதான் ஆன்சர். நீங்க மேப் ரொம்ப படினாலும் கூட பரவாயில்ல. நமக்கு தெரியும் கிருஷ்ணா கோதாவரி ஆறெல்லாம் இந்த சைடுல இருந்து லெஃப்ட் சைடுல இருந்து வலது பக்கம் தான் வருது. அதாவது என்ன அர்த்தம்? மேற்குல இருந்தா கிழக்கு நோக்கி பாயுது. ஓகேடா? அப்ப கிருஷ்ணா கோதாவரி இங்கேயும் இருக்குது, இங்கேயும் கிருஷ்ணா நதி இருக்குது, இங்கேயும் கோதாவரி இருக்குது. அப்ப 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணினா ரிமைனிங் ஆப்ஷன் இதுதான். அப்படி நீங்க கூட போடலாம். ஓகேடா? நர்மதா, தப்தி. அதான் இந்த இந்தியா மேப் இதுதான். எப்படி வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நர்மதா, இந்த இடத்துல தப்தியும், இந்த இடத்துல மாஹி ரிவரும் ஓடும். ஓகேங்களா? இதுதான் இந்த 3 ரிவரும் மேற்கில் இருந்து கிழக்கில் இருந்து மேற்காக பாய்கிறது. அடுத்து 116வது கொஸ்டின். ஐடென்டிஃபை த கரெக்ட் பேரிங். அதாவது சரியான இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. சரியான இணையை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய டீம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்ராக்சிமேட் நம்ம கொடுக்குறோம். ஒரு டென்டேட்டிவ் கீயா நம்ம கொடுக்குறோம். என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் டியா நியூக்ளியோடைடு அதாவது ஈக்குவல் டு நியூக்ளியோசைடு பிளஸ் சர்க்கரை அப்படின்னு கொடுக்குறோம். பார்ப்போம் ஆன்சர் கீ வருது. அடுத்து நமக்கு நீங்க ஆன்சர் கீழே ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து அர்ஜென்ட் நம்ம தேடுறோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அதற்குரியது நம்ம கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டா இருந்தா மேபி. அடுத்து யார் யார் எங்க தூக்கிலிடப்பட்டது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். யார் யார் எங்க தூக்கிலிட நமக்கு தெரிஞ்சது. கட்டபொம்மன் வீராபாண்டிய கட்டபொம்மன் எங்க தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு தூக்கிலிடப்பட்டார். ஓகேங்களா? பிக்கு 1 ஆப்ஷன் எங்க இருக்குது? ஏ இருக்குது, அப்புறம் சி இருக்குது. அடுத்து என்னன்னு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தீரன் சின்னமலை சேலம் மாவட்டம் இந்த சைடு பெல்ட் இருப்பார். தீரன் சின்னமலை எங்க தூக்கிலிடப்பட்டா? சங்ககிரி கோட்டை. மருது சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க திருப்பத்தூர் கோட்டை. நம்ம இப்பதான் ரிப்பீட் பண்ணோம். 1801ஆம் ஆண்டு திருப்பத்தூர் கோட்டை தூக்கிட்டு இருப்பாங்க. சிவசுப்பிரமணியன் அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கூட இருந்தவராக இருப்பாரு. நாகலாபுரத்து தூக்கிட்டு இருப்பாங்க. அப்போ 3, 1, 4, 2 ஈஸியா தான் இருந்தது. ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்க இதுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, கட்டபொம்மன் எல்லாருக்கும் தெரியும். அதை நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன் ஏதாவது ஒண்ணுதான். நெக்ஸ்ட்
திருப்பி நம்ம கிளாஸ்ல சொன்னது அப்படியே வந்துருந்தது. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குப்தர் காலத்துல இருக்கக்கூடிய நிலங்களுடைய வரிசைகளை அப்படியே கேட்டது. இதெல்லாம் புக்ல இருக்குதா, வேற எங்கேயுமே இல்லை, புக்ல ஓப்பனா இருக்குது. 11th இருக்குது, இங்க 6th 7th புக்லயே இருந்தது. ஓகேங்களா? இது என்னன்னா நம்ம ஷார்ட்கட் கூட வீடியோ போட்டிருந்தோம். சேத்ரா அப்படின்னா சேத்துல எது இருக்கும், விவசாய நிலம் தான் சேத்து நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு வந்து விவசாய நிலம், ஓகே, வேளாண்மை நிலம் அப்படிங்கிறாங்க. அடுத்து கிலா அப்படின்னா கீழ்த்தனமா இருக்கிறது. கிலா அப்படின்னா கீழ்த்தனமா இருக்கக்கூடிய நிலம் என்னது, தரிசு நிலம். எதுக்குமே பயன்படாத நிலம் தரிசு நிலம். ஓகேங்களா? அப்போ கிலாக்கு வந்து 1. அடுத்து அப்புறகதா வந்து வனநிலம். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் என்ன சொல்லிட்டோம், யூடியூப்லயே இருந்தது. காடுகள் அழிச்சு பிளாட் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஏதாவது ஒரு பெரியவர் வந்து ஏன்பா காடுகள் அழிச்சு வந்து பிளாட் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் அப்புறம் கதாப்பா, நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கதா சொல்றாங்க. வஸ்தி அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய எல்லா நிலங்களையும் நம்ம எங்க நம்ம வசதியா இருப்போம் அப்படின்னா நம்ம வீட்டுல தான் வசதியா இருப்போம். அதுதான் வஸ்தினா குடியிருப்பு நிலம். ஓகேங்களா? இதெல்லாம் மேட்ச் பண்ணும்போது 2 1 4 3 ஆன்சர் சி ஈஸியா இருந்தது. அடுத்து இதுல பாருங்க, நீங்க வந்து இந்த மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இங்க சொல்றேன். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஸ்கூல் புக்ல இருக்குது. ஓகேங்களா? நீங்க அதுக்கு வந்து 4 மேட்ச் பண்ணலாம். 1986 அப்படி அது தெரியல கூட பரவாயில்ல, 2 ஆப்ஷன் வரப்போகுது. கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க 11th இருக்க ஸ்கூல் புக்ல ஒரு சட்டம் படிச்சிருப்போம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். இந்த 2 சட்டம் நான் ஸ்கூல் புக்ல இருக்கான்னு தெரியாது, ஆனா இந்த 2 சட்டம் ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் புக்ல 11th அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இருக்குது. 1955 நம்ம கிளாஸ்லயும் சொல்லியிருந்தோம். அப்போ சிக்கு வந்து 2 அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்க மேட்ச் பண்ணீங்கனாலே ஒண்ணுதான் இருக்கு. சிக்கு 2க்கு ஆன்சர் ஏ அடிச்சுட்டு வந்துடலாம், வேற எதுவுமே இல்லை. பொறுத்துக்கதான் கேட்டா ஈஸியா இருந்து. அடுத்து மின்னியல் தலைவர் எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஊருக்கே தெரிஞ்சதா, பெங்களூர், சந்தேகமே இல்லை. அடுத்து இதுலதான் கொஞ்சம் டெஸ்ட், வேற எதுவுமே இல்லை. நம்ம கன்ஃபியூஸ் ஆனது, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனது இந்த கால்வனா மீட்டருக்கும் அம்மீட்டருக்கு தான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மீட்டர் என்ன செய்யும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா மின் சுற்றில் இருக்கக்கூடிய பாயும் மின்னோட்டத்தை அளவீட மட்டும்தான், மின்னோட்டத்தை அளவீட மட்டும்தான் செய்யும். ஆனா கால்வனா மீட்டர் என்ன செய்யும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா மின்னோட்டம் மற்றும் அதன் திசையையும் கண்டறியும். ஓகேங்களா? அப்ப ஏக்கு 4 இந்த ஆன்சர் தான். ஓகேங்களா? 4 3 2 1 ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், நாட்டிற்கு அணிகலன்கானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையை தீர்மானிக்கிறார்? ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுல ஏதாவது நீங்க வந்து தெரிஞ்சது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நம்ம டீம் வந்து அனலைஸ் பண்ணது ஆப்ஷன் வந்து ஏ 4 1 5 2 3 கூட இருக்குது இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எஸ் என்ன क्वेश्चन கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆர்டிகல் இதெல்லாம் கரெக்டா ரைட்டா மேட்சா இருக்குது அப்படி சொன்னாங்க. இது கரெக்டா மேட்சா இருக்குது, இதுவும் கரெக்டா மேட்சா இருக்குது. இந்த ஆர்டிகல் இதுக்குரிய இது கிடையாது, இது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தொகுப்பு நிதினு ஒரு ஆர்டிகல் வரும், அந்த ஆர்டிகல் தான் இதுக்கு. ஓகேங்களா? அப்போ 1 2 தான் கரெக்டா மேட்சா இருக்குது, ஆன்சர் சி. ஓகேங்களா? இந்த 2 கரெக்டா மேட்சா இருக்குது. ஓகே, அதாவது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? தமிழையும் காமிச்சிடும். ஓகே, 1 and 2 ஆன்சர் சி. இது மட்டும் என்னன்னா தொகுப்பு நிதி அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் சரத்து 267 வரும். ஓகே, நெக்ஸ்ட் பொருந்தாதது எதுன்னு கேட்கிறாங்க. பொருந்தாதது கோச்செங்கனான். ஓகே, யூனிட் 8 கொஸ்டின். அடுத்து அத ஒரு இலக்கியம் சம்பந்தமான ஒரு கொஸ்டின். 18 நூல்களை உள்ளடக்கிய 14 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலும் ஒழுக்க நெறியை பற்றி கூறுகிறது. எஸ், கரெக்ட் தான். அடுத்து அவற்றுள் திருக்குறள் நாலடியார் முதன்மையானது. எஸ், கரெக்ட் தான். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகிறது. இதுவுமே நீங்க கரெக்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆன்சர் வந்து அனைத்தும் சரிங்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா? அப்ப இந்த 2 கரெக்ட், இந்த இது மட்டும் தான் தப்பு சொல்றேன். ஏன் சொல்றாங்கன்னா பண்பாடு சமயத்தை பற்றி சொல்லாது, சமயத்தை பத்தி அதிகமா பேசாது. இது வேணா பௌத்த இலக்கியம், இது வேணா சமண இலக்கியம் சொல்லலாம், ஆனா இது சமயத்தை பத்தி அதிகமா பேசாது, மக்களுடைய வாழ்வியலை பத்தி அதிகமா பேசும். அப்ப இது தப்பு. 1 2 மட்டும் தான் சரி. நெக்ஸ்ட், அடுத்து பெரியாருடைய செய்தித்தாள்களை வரிசைப்படுத்தும். பெரியாருடைய செய்தித்தாள்கள்ல குடியரசு அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் தான் அவருடைய இந்த சுயமரியாதை இயக்கத்திற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? 3. அதுக்கு அடுத்த என்ன ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னா புரட்சிங்கிற ஒரு இதழையும் இங்கிலீஷ் பத்திரிகை ரிவோல்ட் அப்படிங்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா தான் விடுதலை அப்படிங்கிற பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணுவார். 1970 இறப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் 1970 சம்திங் தான் விடுதலை பத்திரிகை. அதுக்கு முன்னாடி பகுத்தறிவு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஆன்சர் பி 3 4 1 2 கடைசி உருவாக்கப்பட்டது விடுதலை. அதை நீங்க மேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, பெரியாரை பத்தி நிறைய படிக்க சொல்லுங்க. பெரியாரை பத்தி 2 3 கொஸ்டின் வந்திருந்தது. அடுத்து யூனிட் 4ல இந்த தடவை கொஸ்டின் எப்படி கேட்கிறாங்கன்னா ராஜாக்களை பத்தி அதிகமாக கொஸ்டின் வருது. சிந்து சமணத்துல இருந்து வந்தது, குப்தர்கள் இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது. ஆனா ஒரு சில கொஸ்டின் எப்படி பாத்தீங்கன்னா அந்த கீழே 2 லைன் கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல. அந்த இந்தியா சமயச்சார்பற்ற நாடு
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பாரம்பரிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு கான்செப்ட் மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. அதான் வாசிங்க. இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், எஸ், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். எஸ், இந்திய பாரம்பரியம் இது எல்லாமே இருக்குது. ஓகே, மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், நான் தப்பு சொல்லல. ஓகே, இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். ஆனா மேற்கூறிய கூற்றுக்கு இது விளக்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விளக்கம் கிடையாது. அதுதான். ஓகே, காரணமும் கூற்றும் சரிதான், ஆனா விளக்கம் அல்ல. பி, இதுக்கும் விளக்கம் எதுவுமே கிடையாது. இதோட கூற்றுக்கு இது விளக்கம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து பிறப்பு விகிதத்தை, நல்ல அருமையான ஒரு கொஸ்டின். ஓகே, எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். நீங்க ஸ்கூல் புக்கை படிக்கும்போது தெளிவா படிச்சீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கரெக்டா தெரியும். என்ன அப்படின்னா, பிறப்பு விகிதம், நம்ம இந்தியாவோட பிறப்பு விகிதம் என்ன, இந்தியாவில் ஹையஸ்ட் பிறப்பு விகிதம் எந்த ஸ்டேட், லோயஸ்ட் தான் படிச்சிருப்போம். ஆனா பிறப்பு விகிதம் டெஃபினிஷன் படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, அது 100க்கா 1000க்கா அது ஒரு ட்விஸ்டிங்க. அதுக்கப்புறம் அது 10 வருஷத்துக்கு இருக்கியா, வருஷமா அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட். ஓகேங்களா, அப்போ கண்டிப்பா அது 100 கிடையாது, 1000 மக்களுக்கு. நீங்க தெளிவா படிச்சு தெரிஞ்சுன்னா அப்போ 100 இதுலயும் வந்திருக்குது. அப்போ இதுல 1,00,000 மக்கள் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இங்கேயும் 1000 இருக்குது, இங்கேயும் 1000 இருக்குது. இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு. இது என்ன கொடுத்துருக்காங்க, ட்விஸ்ட். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 ஆண்டுகள் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வருஷம், அதாவது ஒரு வருஷம் என்னைக்காவது இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி, 4 ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட். குவாலிட்டியில இருந்து ஒரு கொஸ்டின். இந்திய நிதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவில் இருந்து பெற்றது. எஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது இந்தியாவோட ஜுடிஷியல் சிஸ்டம் முழுவதுமே அமெரிக்கால இருந்து பெறப்பட்டது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அது நிதி புலனாய்வுங்கிறது அமெரிக்கால இருந்து. அடுத்து, ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தில் நீதி புனராய்வுக்கு உட்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர சட்டத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர சட்டத்தையும் சுப்ரீம் கோர்ட் வந்து அனலைஸ் பண்ணலாம். இதுவும் கரெக்ட் தான். ஆர்டிகல், அதாவது சட்டப்பிரிவு 13B என்ற நிதித்துறையின் மறு ஆய்வு செய்யப்படுவதை தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேவா, ஆர்டிகல் 13Bன்னு ஒன்றும் கிடையாது, ஆர்டிகல் 13 இருக்குது. ஆர்டிகல் 13 என்ன அப்படின்னா, சட்டம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் தான் இந்த சட்டத்துக்குள்ள வரும் அப்படி விஷயத்தை தான் நம்ம பேசும். ஓகேங்களா, என்னென்ன விஷயம் சட்டத்துக்குள்ள வரும், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வரும், ஆர்டினன்ஸ் பில் வரும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சட்டத்துக்குள்ள வரும். இதை பத்தி பேசுறதா இது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. 1 and 2 கரெக்ட். ஏ. அடுத்து திருப்பி டிஎன்பிசி திருப்பி ஒரு கேட்கக்கூடிய கேள்வினா இந்த கேள்வி தாங்க. இது வந்து ஆர்டிகல் 32 தனியா கேட்பாங்க, ஆர்டிகல் 226 தனியா கேட்பாங்க. திருப்பி கேட்டதுதான் பாருங்க. விரிட், அதாவது நீதி பேராணை. எஸ், நீதி பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு என்ன இருக்குது, உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன ஆர்டிகல் அப்படி பார்த்தீங்கன்னா, இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு, இது ஹை கோர்ட்டு. ஓகேங்களா, ஈஸி கொஸ்டின், டிஎன்பிசி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில இருந்து கங்கா பிரம்மபுத்திரா, இதெல்லாம் புக்கில் இருந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட். கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன அப்படிங்கிறாங்க. எஸ், அது ரெண்டுமே மீட் பண்ணக்கூடிய, கங்கா எங்க இருந்து வருது, பிரம்மபுத்திரா அங்க சைனால இருந்து அசாம் தாண்டி வருது. ரெண்டுமே மீட் பண்ணக்கூடிய ரிவர் பகுதியில தான் நம்மளுக்கு சுந்தர்பன் அப்படிங்கிற சதுப்பு நில காடுகள், இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகளை வந்து உருவாக்கி இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் ஒண்ணு. அடுத்து அலையாத்தி காடுகளை மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, 2 வாக்கியங்களும் சரி. புக்கில் இருந்து ஓபன் எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட், நம்ம டேஸ் படிக்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் டேஸ் படிக்கிறதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேஸ் படிக்கிறவங்க ஸ்கூல் புக்ஸ் இருக்க டேஸை படிச்சிருக்கு. ஓகேங்களா, ஸ்கூல் புக் டேஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போங்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே நம்ம ஸ்கூல் புக்காக நம்ம பிடிஎஃப் கூட கொடுத்துருந்தோம் நினைக்கிறேன், வீடியோவும் போட்டிருந்தோம். அந்த வீடியோலேயே நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்த டேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 55 டேஸ் படிச்சிருந்தோம். நான் வீடியோ போட்டிருந்தேன், வேணா பழைய வீடியோ எடுத்து பாருங்க. அந்த டேஸ்ல ஒரு டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பஞ்சாயத்து ராஜ் டே, தேசிய ஊராட்சி நாள் எப்போ கேட்டிருக்காங்க, ஏப்ரல் 24. இது ஏன் இந்த டேல கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த டேல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, அந்த 73rd 74th 72 73rd அமெண்ட்மெண்ட் பில் வந்து இந்த டேல தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். அதனால தான் ஏப்ரல் 24 நம்ம கொண்டாடுறோம். ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு டேஸ் தான், நம்ம சொன்ன மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்குது. அடுத்து ஒரு குறள். ஓகே, அதுக்கார அவா வெகுழி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்காய் என்றது அறம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இழுக்காய் என்ற அறம்ங்கிறது எவையெல்லாம் கேட்கிறாங்க. அதுக்காரு, அவா, வெகுழி, இன்னா சொல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இழுக்காய் என்ற அறம். ஈஸி கொஸ்டின்ஸ். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் ஓகே
நம்மளோட அசம்ஷன் படி நம்ம போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அது டவுட்டே இல்லை, நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகே, ஆன்லைன் செக் பண்ணிட்டோம், நிறைய மீடியாக்களையும் செக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI கொரோனா வைரஸ் ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதா இந்த ஓம் என்னும் RT-PCR கண்டறியும் கருவி. ஓகேங்களா. அடுத்து ஒமிக்ரான் சோதனைக்கு உட்பட்ட எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி அப்படின்னா அது ஓம் தான். ஓகே, 1, 2 மட்டும் தான் சரி, 3ங்கிறது சரி தான் நினைக்கிறேன். ஓகே, இது 3வது கொரோனா வைரஸ் சோதனை கருவி ஓம் அப்படின்னு சொல்றாங்க, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. இதுதான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஏதாவது கிளாரிபிகேஷன் வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க, நம்ம அடுத்து வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு ஆன்சர் வந்து A 1 and 2 ஒன்லி. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில இருந்து அடுத்த ஒரு क्वेश्चन. ஹைட்ரஜன் பெராக்சைடு H2S, அப்புறம் உணவு நிறமூட்டி, கால்சியம் கார்பைடு, கார்பனம் மெழுகு, இதெல்லாம் மேட்ச் பண்ணும்போது 4 1 2 3 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஓகே, இது ஏதாவது மாறுபாடு இருந்தாலும் கருத்துறீங்க. அடுத்து பேசேஜ்ல இருந்து क्वेश्चन. குரூப் 2ல இனிமேல் வரக்கூடிய TNPSC இந்த மாதிரி क्वेश्चन எதிர்பார்க்கலாம். ஒரு क्वेश्चन மட்டும். குரூப் 2ல இதே மாதிரி ஒரு क्वेश्चन இருந்தது, குரூப் 4ல இதே மாதிரி ஒரு क्वेश्चन இருக்குது. என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் வச்சிருக்காங்க, அந்த பேராகிராஃப்ல இருந்து ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேங்களா. இந்த பேராகிராஃப் போன தடவை வேலுநாச்சியை பத்தி ஒரு क्वेश्चन கேட்டாங்க நினைக்கிறேன் பேராகிராஃப்ல. இங்க வந்து வஉசியை பத்தி ஒரு क्वेश्चन. என்ன அப்படின்னா, ஒரு பேராகிராஃப்ல இந்த ஸ்டீம் நேவிகேஷன் பத்தி சொல்றாங்க. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ட்விஸ்ட் என்னன்னா, இந்த பத்தியின் உள்ள அடிப்படையில் மட்டுமே பதிலளிக்கணும், நீங்க சுயமா தான் பதிலளிக்க கூடாது. ஓகேங்களா. அந்த பேராகிராஃப்ல என்ன இருக்குதோ அதை பத்தி மட்டும் அதை மையப்படுத்தி தான் ஆன்சர் பண்ணணும். இது என்ன கேக்குறாங்க, பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது எது அப்படிங்கிறாங்க. சிறப்பா என்ன குறிப்பிடு, ஆன்சரை வாசிச்சு பாத்துக்கோங்க. டவுட் நிறைய பேர் வந்திருக்குது, பிஆ டிஆன டவுட் வந்திருக்கும். கரெக்டான ஆன்சர் என்ன, டவுட்டே இல்லை, வரக்கூடாது, டி தான் கரெக்டான ஆன்சர். என்னன்னா, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி உருவாக்கம் கடல் வணிகத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை நிறுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த பேராகிராஃப் கொடுக்கவே இல்லை, அது நிறுத்த முயற்சி பண்ணுங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஆனா கீழே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கப்பல் கட்டும் பாரம்பரிய தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்கியதின் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தமிழுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும், அதுதான் முக்கியமான நோக்கம். ஓகே, அதுக்கப்புறம் தான் 2வது அந்த ஏகாதிபத்தியம் இருக்கிறது. ஆன்சர் டி அதுக்கு. நெக்ஸ்ட், நுண்ணீர் பாசன தொழில்நுட்ப பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வருகிறது. உண்மைதான். ஓகேங்களா. மைக்ரோ இரிகேஷன் வந்து அதிகமா வந்து மகசூல் கிடைக்கும். ஒன்னு ஸ்டெப் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான், ரெண்டும் சரியான விளக்கம் தான். ஓகேங்களா. என்ன செய்வாங்க அப்படின்னா, விவசாயத்துல அந்த இரிகேஷன் கூடயே அந்த வந்து உரத்தை வந்து கலக்கி அப்படியே வந்து அந்த பயிர்களுக்கு தூவும் போது அது எக்ஸ்ட்ரா நிறைய மகசூல் கொடுக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், விளக்கம் ஆகும். அதுதான் இங்க. ஓகே, ஆன்சர் சி. அடுத்து சர்க்காரை மேட்ச் த ஃபாலோயிங். சர்க்காரே கமிஷன் ஈஸியான ஒண்ணுதான். சர்க்காரி கமிஷனாலே மத்திய அரசு கொண்டு வந்தப்பட்டது. ஓகேவா. 4. அடுத்து ராஜமன்னார் குழுனா நம்ம ஊர்ல 1969 கலைஞர் கொண்டு வந்தது. ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தது. ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் அகாலித்தனம் கொண்டு வந்தது. பொம்மை தீர்ப்புங்கிற வார்த்தை வந்தாலே உச்ச நீதிமன்றம் தான். இதுல கன்ஃபியூஷனே இல்லை. நீங்க இதை 3 தெரியாதாலும் பரவாயில்ல, தீர்ப்புங்கிற வார்த்தை உச்ச நீதிமன்றம். டிக்கு 3 அப்படி மேட்ச் பண்ணாலே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆன்சர் பி. இதை விட ஈஸியா தான் கேட்பாங்களா. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் ஓகே நர்மதை ஆற்றின் வலது கரை துணை ஆறு என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, துணையாறு நிறைய இருக்குது, வலது கரை ஓகே ரைட் ட்ரிபியூட்டரி கேட்கிறாங்க. இது கூகுளேயோ நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்லயும் செக் பண்ணியாச்சு. கரெக்டான ஆன்சர் ஹெரா, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்க, கரெக்டான ஆன்சர் தான். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குது, ஆனா என்னது கிரீனத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வலது இடத்துக்கு கொடுக்கல. ஓகே, அடுத்து அகழ்வாராய்ச்சி யூனிட் 8ல இருந்து திருப்பியும் கீழடி என்ன மாவட்டம் எல்லாம் தெரிஞ்சது, சிவகங்கை. கொற்கை அப்படின்னாலே அது தூத்துக்குடியை மையப்படுத்துறது தான் தூத்துக்குடி. கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர், குறும்பன் மேடு அரியலூர். சாரி, கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அரியலூரும், குறும்பன் மேடு வந்து தஞ்சாவூர். ஓகே, 4 1 2 3. நெக்ஸ்ட், ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் கூறுவது. வள்ளுவர் கூறுவது திருக்குறள் தான். ஓகே, திருப்பியும் அதாவது இன்னாசொல் சரி பண்பு சரி பணிவுடைமை இன்சொல் இந்நான்கும் ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட் ஒரு குறள் இருக்கும். ஓகேதா, பணிவும் இன்சொல்லும். கரெக்டா குறள் ஞாபகம் வரல, பாத்துக்கோங்க. இதுலயும் ஓகே பாக்கியில இருந்து தவறானது கேட்கிறாங்க. நிறைய பேர் இந்த ஹெட்டிங்கை வாசிக்காம ஆன்சர் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, தவறானது கேட்கிறாங்க, தெளிவா கொஞ்சம் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாசிச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவுக்கு பைக் கேமரா 2 அவை இருக்குது. அதாவது அங்க மகாராஷ்டிரால எம்எல்ஏக்களும் இருப்பாங்க, எம்எல்சிஸும் இருப்பாங்க. ஓகேங்களா, தெலுங்கானாவிலையும் 2 இருக்குது. ஓகேங்களா, தெலுங்கானாவிலையும் 2 இருக்குது. ஓகே, ஆந்திராவிலையும் 2 இருக்கு, தெலுங்கானா 2 இருக்கும். அப்போ இது தவறு, இது சரி. பீகார்ல ஓரவையா, இதுவும் தவறு. பீகார்லயும் 2 இருக்குது, ஆந்திர பிரதேசத்துல ஈரவை, இது கரெக்ட் தான். தவறானது எது கேட்கிறாங்க, இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். 2 and 3 தவறான இது. ஓகே, ஈஸியா இருந்தது. என்னென்ன ஸ்டேட்ல அந்த பைக் கேமரா இருக்கு பாருங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகே, நிறைய பேர் மேட்ச் பண்ணது இந்த மாதிரி சிங்ஹி இந்த மாதிரி
பேர் வந்தா அது சைனாவுக்கு தான். ஓகே, அப்போ வந்து டிக்கு வந்து 3. ஓகே, நமக்கு இந்தியா என்னது மங்கள்யான். ஓகே, இந்தியாவுக்கு மங்கள்யான். யுஎஸ்ஏ உடைய களம் பார்த்தீங்கன்னா 2. இந்த இது எல்லாமே செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட கோள் சேட்டலைட் தான், செவ்வாய்க்கு அனுப்பப்பட்ட மிஷின் தான். ஓகே, இந்தியாவுக்கு மங்கள்யான். யுஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோடையது ட்ரிக்ஸ். ஓகே, ஜப்பானோடையது ட்ரிக்ஸ். அடுத்து சீனாவுடையது 3. அப்போ 2143. 2143 ஆன்சர் பி. இதெல்லாம் செக் பண்ணியாச்சு. ஓகே, டவுட்டே இல்லை, கன்ஃபார்ம். அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் பகத்சிங்கை பத்தி தமிழ்ல கொஸ்டின். பகத்சிங் வச்சு கேட்டிருக்காங்க. இது என்ன சிலபஸ்ல நான் மாற்றம் சொல்லியிருந்தேன். யூனிட் 7 சிலபஸ்ல வந்து மாற்றம் இருந்தது. என்னன்னா அந்த கம்யூனிஸ்ட்ங்கிற வார்த்தை இல்லை, ஆனா பகத்சிங்கோட வார்த்தை இருந்தது, அந்த வேர்டு இருந்தது. அதனால பகத்சிங்கை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேங்களா, சரி ஒரு நிமிஷம். இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகே, 1928 சரியானதான் கேட்கிறாங்க. இது தவறு. பி.கே. தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவையின் மீது குண்டு வீசினார், இது கரெக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் தவறு. சிட்டகாங்க 6 மணி படைத்தது தாக்குனார், இவர் கிடையாது, அது சூரிய சென் தான் தாக்குவார். ஓகேங்களா, அதோட இயரும் தப்பா இருக்கு. அப்போ இதுக்கு வந்து 2 மட்டும்தான் சரி, ஏ. நெக்ஸ்ட் அப்புறம் பட்ஜெட்ல இருந்து ஒரு கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2-3 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருந்தது. ஓகேங்களா, அப்போ அரசுடைய மத்திய வருவாயில கண்டிப்பா ஜிஎஸ்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகே, டாப் மோஸ்ட் 15 லட்சம் கோடி கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஜிஎஸ்டி. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல தனிநபர் வருமானம், 3வது இடத்துல நிறுவனங்கள் வரி. ஓகேங்களா, ஆக்சுவலா நம்ம ஆப்ஷன் படி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படி பார்க்கும்போது தீர்வை, அடுத்து நிறுவன வரி, சுங்க வரி, இதுதான். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டில இருந்து கொஸ்டின், ஈஸி ஒன். கடைசியா சேர்க்கப்பட்ட ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி அந்த ராட்சசி படத்துல ஜோதிகா அவர்களோட நடவடிக்கைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடிப்படை கடமையில ஒரு டியூட்டி. ஓகே, 86 சட்ட திருத்தம் 2002 வந்து சேர்த்தாங்க. 51 AK. ஓகே, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அனைத்து பெற்றோர்களும் கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்க்கணும், அதுதான். அடுத்து சின்னத்தை வச்சு அருமையா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியோட கட்சி. மம்தா பானர்ஜி தெரியும், ஆனா கட்சியோட சின்ன யாருக்குமே தெரியாது. ஓகே, பரிசீனா அரசியல் விஷயங்களை பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பூ, அது கிளவர் மாதிரி ஒரு பூ இருக்கும். ஓகே, அது கீழே வந்து கிராஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது கரெக்ட். தேசியவாத காங்கிரஸ், அதாவது சரத் பவாரோட கட்சி. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிவசேனா கட்சியோட கூட்டணி அமைச்சு மகாராஷ்டிரால வந்து ஆட்சி அமைச்சிருந்தாங்க. இப்போ அந்த ஆட்சி வந்து கவுந்துடுச்சு. அவங்களுக்கு சரத் பவாரோட கட்சி தான், அதுக்கு வந்து கிளாக் கடிகார சின்னம் தான். ஓகே, இதுவும் கரெக்ட். தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கு கார், கரெக்ட் தான். ஓகே, அசாம் கன பரிசுத்துக்கு பூட்டு மற்றும் சாவி கிடையாது, அது யானை சின்ன மாதிரி இருக்கு. ஓகேங்களா, அப்போ 3 இணைகள் நீ கூகுளே சர்ச் பண்ணி பார்க்கலாம். 3 இணைகள் கரெக்டா இருக்குது. இந்த மேட்ச் த ஃபாலோயிங் எது சரி தவறு கேட்கல, கரெக்டா எத்தனை பேர் வந்து கரெக்டா இருக்குன்னு கேட்கறாங்க. 3. அடுத்து இதுதாங்க நான் சொன்னது. ஸ்கூல் புக்ல இருந்து அதிகமா கொஸ்டின் வெளியே போக சொன்னோம்ல, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட். ஐயோ என்ன சார் எங்கேயோ இருந்து கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் நம்ம இது என்ன வந்து படிக்கிறதுல கேள்விப்பட்டதே சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் 8th சோசியல் சயின்ஸ் புக்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, 8th சமூக அறிவியல் பாடத்துல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூரிசம் நினைக்கிறேன். ஓகேங்களா, அது 3வது லெசன் இதுல வருது. அந்த லெசன்ல இருந்து, அதாவது ஒவ்வொரு லெசன்லயும் அந்த இனிஷியலாவே அந்த ஹெட்டிங் கீழேயே ஒருத்தவங்களுடைய கொட்டேஷன் மாதிரி கொடுப்பாங்களா, அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான். ஜவஹர்லால் நேரு தான் கரெக்ட். ஓகேவா, ஸ்கூல் புக்கை தாண்டி இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே போகல. நீங்க தேடி பாருங்க. 8th ஐ திங்க் 3வது லெசன் நினைக்கிறேன். நான் இப்போ கூட செக் பண்ணிட்டு தான் வந்தேன். 3வது லெசன். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்மெண்ட், அதுல வந்து யாரு வந்து சொன்னாங்க, ஜவஹர்லால் நேரு கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, கன்ஃபியூஷனே வேணாம். அடுத்து இதுவும் பாருங்க, இதுவும் டவுட்டே இல்லை, ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே எடுக்கப்பட்டது. ஒரு வார்த்தை கூட நீங்க ஸ்கூல் புக் தாண்டி வெளியே போகுது பாருங்க. ராஜஸ்தான் சமவெளி ஆராவதி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது, கரெக்ட் தான். ஓகேங்களா, பஞ்சாப் ஹரியானா சமவெளி இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது, இதுவும் கரெக்ட் தான். 1 2 சரிதான். அடுத்து பாருங்க, கங்கை சமவெளி யமுனை ஆற்றில் இருந்து கிழக்கில் மீசோரம் வரை பரவியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. மீசோரம் வரைக்கும் தான் போகுது. மீசோரம் எங்க இருக்கும்? வெஸ்ட் பெங்கால் தாண்டி வங்காளதேசம் தாண்டி இருக்கும். இதுல மீசோரம் இருக்கு, அது புக்கை நீங்க தேடி பாருங்க. வங்காளதேசம் இருக்கும். நான் இப்பதான் தேடி வந்து நான் கிளாரிஃபையா கொடுக்குறேன். ஓகே, வங்காளதேசம் இருக்கும். அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி பெரும்பகுதி மேகாலயாவில கிடையாது, அசாம். ஓகேதா, இந்த எல்லாமே புக்ல இருந்து எடுக்கப்பட்டது. இதுல 1 2 மட்டும்தான் சரி. சரியானதா கேட்கிறாங்க. ஆன்சர் பி. ஓகே, டவுட்டே வேணா செக் பண்ணிக்கோங்க. இந்த 2மே, இதுல வங்காளங்கிற வார்த்தை இருக்கும், இதுல அசாம்ங்கிற வார்த்தை இருக்கும். ஓகே, 10th ஸ்கூல் புக்ல இருக்குது. அடுத்து இது ஒரு ஸ்டேட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான்.
பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையான சமூக கல்வி மற்றும் உளவியல் நல்வாழ்வு தொடர்பான சிந்தனை டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா பெண்கள் முன்னேற்றம் கண்டிப்பா கிடையாது, சமுதாய நலம் கிடையாது, தேசம் கிடையாது, சமுதாய நல்லிணக்கணம். ஓகே, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல ஓகே, பாராளுமன்றத்துல 127வது இந்த நாடாளுமன்றத்தில் 127வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதா. நீங்க வேணா கூகுள் சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. 120 அரசியல் சட்ட திருத்த மசோதாவில் இது அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. இது என்னன்னா ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை மட்டும் கொஞ்சமா படிக்கிறது. என்னென்ன ஆர்டிக்கல் தான் டீல் பண்ணி கேட்கிறாங்க அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். நியூஸ் பேப்பர்ல இது வந்தது. ஓகே, தான் வராமல் நியூஸ் பேப்பர்ல வந்தது. ஒரு 3 மாசம் முன்னாடி போன செஷன் தான் நடந்தது, பட்ஜெட் செஷன் தான் இது கூட்டம் நடந்தது. அதுல வந்து இந்த ஆர்டிகல் டீல் ஆகுது. 338B, 342A, 366 இந்த எல்லா ஆர்டிகளும் டீல் ஆகுது. கரெக்ட் தான், டவுட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இது ஈஸி. வாகன பழுது பார்க்கும் பணி மனித வாகனங்களை உயர்த்த எந்த விதி பயன்படுது? பாஸ்கர் விதி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஓகே, நெக்ஸ்ட் இது கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணது. நம்மளோட அப்ராக்சிமேட் ஆன்சரா F is equal to del P into T அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இன்கரெக்ட் கேட்கிறாங்க. ஓகேங்களா, மீதி இது கன்ஃபார்ம் கரெக்ட்டுங்க. ஓகே, இது கன்ஃபார்ம் கரெக்ட். நீங்க ஃபோர்ஸ்க்குரிய ஃபார்முலா எடுத்துக்கிட்டு இதுதான் இருக்கும். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு நினைக்கிறேன், நீங்க செக் பண்ணுங்க. ஓகேனா, ஏதாவது அப்ஜெக்ஷன் தான் வந்து கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த யூனிட் 8 தான். பாளையக்கார முறை ஆல்ரெடி நீங்க எங்க இருந்தது? காக்கத்திய அரசுல இருந்தது. கரெக்ட். கான் சாஹிப்பிற்கு அப்புறம் புலித்தேவர் நெற்கட்டும் செய்வதை 1764 கைப்பற்றினார். எஸ், கரெக்ட் தான். கம்பெனி நிர்வாகத்தில் தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபடுத்த கான் சாஹிப் வந்து தூக்கிலிடப்பட்டார். கரெக்ட் தான். ஓகேங்களா, ஒண்டி வீரன் கட்டபொம்மன் படை வீரரில் ஒற்றை தலைமையேற்று இருந்த வழிநடத்தினார். இது தவறு. ஆன்சர் 1, 2, 3. அடுத்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வளங்களை கட்டுப்படுத்துகிறது. கரெக்ட் தான். அந்நிய செலவாணி பரிவர்த்தனையும் அப்பண வீக்கத்தை கட்டுப்படுத்துவதை விரும்புகிறது. இந்த ரெண்டு கரெக்ட் தான். சரியான விளக்கமும் கூட. ஆப்ஷன் டி. அடுத்த ஆர்டிக்கல் இருந்து ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, என்ன அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் தான், 15 டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாத்தீங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 16 பாத்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து 17 பாத்தீங்கன்னா டைட்டில் வரும். இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஓகேவா, ஆப்ஷன் இதான். அடுத்து பட்டை சரி எஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சி ஆன்சர். அறிவுறுத்தல் செயற்குழு, அதாவது இந்தியாவுடைய டிபிஎஸ்பி, இதெல்லாம் லட்சுமிகாந்த் இருந்து அப்படி எடுக்கப்பட்டது. டிபிஎஸ்பி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அறிவுறுத்தல் செயற்கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 1935. நெக்ஸ்ட் பாரு, ஒரு கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமான ஒரு கொஸ்டின். யூனிட் 4 தான் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. புனித தாமஸ். செக் பண்ணியாச்சு. கரெக்ட். புனித தாமஸ் என்பவரால் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் கிளாசிக்கல் ஆர்டர். ஓகே, குரோனாலஜிக்கல் ஆர்டர் அடிப்படையில் லாங்குவேஜ் வந்து ரிகார்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே முதலாக செம்மொழிங்கிற அந்தஸ்து எந்த மொழி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ் மொழி தான். அதில் பாரபட்சமே கிடையாது. 2004ஆம் ஆண்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம லாங்குவேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து எந்த லாங்குவேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கு கொடுத்தாங்க 2005. ஓகேவா, அதுக்கப்புறம் தெலுங்கு லாங்குவேஜுக்கு 2008, மலையாள லாங்குவேஜுக்கு கடைசியா கடைசி இல்லை, அதுக்கப்புறம் கூட நிறைய கொடுத்தாங்க 2013. ஓகேங்களா, இதை மேட்ச் பண்ணும்போது 4, 1, 2, 3 4, 1, 2, 3 ஆன்சர் டி. ஈஸி தான். ஓகே, தமிழ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாலே இது அல்லது இது ஆப்ஷன். அடுத்து சமஸ்கிருதம் அப்படி தெரிஞ்சாலே 1 போட்டதான் முடிஞ்சது. ஓகேவா, இதுதான் அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்க கொஸ்டின் தான். எதுவுமே ஸ்கூல் புக் வெளியே போடாங்க, கன்ஃபியூஸ் ஆகலாம். அடுத்து பாருங்க, வேலூர் மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது. காடுகளுடைய அளவை வச்சு அதோட இறங்கு வரிசையில கேட்கறாங்க. இறங்கு வரிசைனா ஃபர்ஸ்ட் எங்க வந்து அதிகமா இருக்குதுன்னு வச்சு கண்டுபிடிக்கிறேன். எந்த மாவட்டத்தில் அதிகமா இருக்குது அப்படின்னு ஈரோடு மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட். அடுத்து எங்க? கோயம்புத்தூர். அடுத்து வேலூர், அடுத்து தர்மபுரி, 4th தர்மபுரி, செகண்ட். அப்போ 2, 4, 1 2, 4 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இது ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுடைய முதல் சீஃப் மினிஸ்டர் யாரு கேட்டாங்கன்னா சுப்புராயல் ரெட்டியார் தான். ஓகேங்களா, அப்போ 2 தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ இந்த 2 ஆப்ஷன் தான் ஏதோ ஒன்று. ஓகேங்களா, ஞாபகம் நம்ம நீதி கட்சி படிக்கும்போது படிச்சிருப்போம். முதலமைச்சர் யாருன்னா சுப்புராயல் ரெட்டியார். அப்போ இந்த 2 ஆப்ஷன் ஏதோ ஒன்று. கடைசி இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது கடைசியா நம்ம யார் வந்து கடைசியா இருந்திருப்போம்? ராஜாஜி தான். ஓகேங்களா, 1937 அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இருப்பாரு. இப்போ ராஜாஜி 4th கடைசியா போட்டோம்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா,
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சுப்பராய ரெட்டியார், அடுத்து வந்து பி சுப்புராயன் அவர்கள் ஒருத்தர் வருவாரு, பனகதரசருக்கு அப்புறம் பி சுப்புராயன், அதுக்கப்புறம் நான்காவது சீஃப் மினிஸ்டரா முனிசாமி நாயுடு, அதுக்கப்புறம் வந்து பி.டி. ராஜன், அதுக்கப்புறம் கடைசியா நீதி கட்சியோட ஆட்சியை முறியடிச்சுட்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருவர் தான் ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியார் தான் ராஜாஜி. நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம மேட்ச் பண்ணிடலாம் பாருங்க. இது வந்து அலுமினா அப்படிங்கிற ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலே போதும். இந்த அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் அலுமினியமாக ஒடுக்கி பெறப்படுவதா என்னது இந்த அலுமினியம் அப்படிங்கிறாங்க. 3 வந்து கரெக்ட், இதுலையும் 3 இல்லை எலிமினேட், இதுலையும் 3 இல்லை எலிமினேட், இதுலையும் 3 இல்லை, இது மட்டும் தான் 3 இருக்குது. 2 and 3 வந்து கரெக்ட். ஓகேவா, ஈஸி. அது ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சாலே போதும். எல்லாமே நம்ம புக்கில் தான் இருந்தது. அடுத்து ரெட்டமலை சீனிவாசன் அவர்களால் துவங்கப்பட்டது அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி திராவிட மகாஜன சபை ஆயதாசர், சாக்கிய பௌத்த சங்கம் ஆயதாசர் அவர்களால். ஓகே, அப்ப இரட்டைமலை சீனிவாசன் துவங்கப்பட்டது அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம். நெக்ஸ்ட் திருப்பி ஐவிசில இருந்து சிந்து சமய நாடகத்திலிருந்து திருப்பி கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, லோத்தல் அப்படின்னு கேட்டாங்கன்னா SR ராவ் 3. ஓகே, ஷானுதாரு அப்படின்னு கேட்கும்போது எம்ஜி மஜும்தார் 2. ஓகே, அப்போ 2, 3 அப்படின்ற ஆப்ஷன் பி இருக்கு. 2, 3, 4, 1 பானாவளி மிட்டாத்தல். அடுத்து இதுவும் ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, நம்ம 5 இயர் பிளான் படிக்கிறதுக்கு முன்னாடி யார் எப்பப்போ பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். எல்லாம் புக்கில் இருக்குது. ஓகே, 12th கடைசி லெசன் இருக்கும், 11th லெசனோ 10th லெசனும் இருக்கும். 12th புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா, காலமுறையை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு பிளானிங் வேணும் அப்படின்னு சொன்னது யாரு? விஸ்வேஸ்வரையா திட்டம் தான். ஓகேங்களா, அடுத்து ஜவஹர்லால் நேரு, அடுத்து பம்பாய் திட்டம், அடுத்து காந்தி திட்டம். ரிவர்ஸ் இருக்குது. 4, 3, 2, 1. இங்க 4ங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதும், முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் முடிய போகுது. நெக்ஸ்ட் குரோமோசோம் 21 நகல் கூடுதலாக இருப்பின் எதனால் ஏற்படுவது, அதனால் ஏற்படுவது என்ன அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம். கரெக்ட் தான், புக்ல இருந்து டவுன் சிண்ட்ரோம். அடுத்து கட்டிடக்கலை. ஓகே, கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன் அதான் கெட்டினதுனால தான் அவர் என்ன சொல்றாங்க, முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1, 3, 4. ஓகே, 1, 3, 4 எல்லாமே கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் எஸ் ஜிஐ டேக் நம்ம வீடியோ போட்டோம், குரூப் 2க்கு நம்ம வீடியோ போட்டோம். ஜிஐ டேக் பொறுத்த வரைக்கும் மஞ்சள் எந்த ஊர்ல ஃபேமஸ், இந்த ஊர் ஃபேமஸ் முடிஞ்ச ஜிஐ டேக் மட்டும்தாங்க. மஞ்சள் ஈரோடு மஞ்சள், பாய் என்றால் பத்தமடை ஜிஐ டேக், வண்ணப்பூச்சி தஞ்சாவூர், சுங்குடி சேலை எங்க அப்படின்னா மதுரை மாவட்டம். ஓகே, 2, 3, 4, 1 ஈஸி. நெக்ஸ்ட் இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நம்ம வந்து அனலைஸ் பண்ணியாச்சு, அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்றோம். ஓகேவா, இது எது அப்படின்னு தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைப்பதற்கு தொடர்பு இல்லை, எதோட தொடர்பு இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே லாஜிஸ்டிக் அமைப்பு இருந்தது. ஓகேங்களா, டவுட் அப்படி பார்க்க இந்த ரெண்டுமே இருக்குது, அதோட தொடர்பு தான் இருக்குது. தொடர்பு இல்லாதது ஒன்னு இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். நம்ம எப்படி சொல்றோம்னா ஆன்சரு, இந்த பல்முனைய சரக்கு போக்குவரத்து ஏர்போர்ட்டையும் துறைமுகத்தையும் தான் கனெக்ட் பண்ணுது. அதனால துறைமுகம், சென்னை துறைமுக கழகம் கண்டிப்பா பார்ட்டிசிபேட்டா இருக்கும். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுவும் இருக்காது. சென்னைக்குள்ள இன்டீரியரா டெவலப் பண்றதா சென்னை நகர பெருநகர வளர்ச்சி குழு. ஓகேங்களா, இது மட்டும்தான் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் டி தான் டிக் பண்றோம். ஓகேங்களா, ஆன்சர் டி. அடுத்து ஞானபீட விருதை பெற்றவர்கள் நம்ம குரூப் 2கே சொல்லியிருந்தோம். ஓகே, தாமோதர் மௌசோ அவர் தான். அடுத்து இது ஸ்கூலுக்கு இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். மென்மையான வளிமண்டல பாறைகளில் துளைகளில் வாயுகளின் பெயர், அதுல இருந்து வரக்கூடிய வாயுவோட பெயர் என்ன கேட்கிறாங்க? ஷேல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஷேல் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஷேல் வாயு. அடுத்து ஈஸியான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலா வச்சு. ஓகே, இது கீட்டோன் அப்படின்னாலே இந்த டபுள் பாண்ட் வந்தா கீட்டோன். ஓகே, ஆல்டிஹைடு அப்படின்னு வரும்போது CHO வந்தா ஆல்டிஹைடு. அப்புறம் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா OH வந்தாலே ஆல்கஹால். கார்பாக்சி அமிலம்னா 1 COOH வந்தாலே கார்பாக்சி அமிலம். ஆன்சர் டி. தெரிஞ்சதை மேட்ச் பண்ணினால பொறுத்துக்க முடிஞ்சது. அடுத்து சிவாஜியை பத்தி தவறானது ஈஸி, நம்ம கிளாஸ் நடத்துறது தான் வந்து இதுல பாத்தீங்கன்னா சிவாஜியோட பாதுகாவலர் தாதாஜி கொண்டதே கரெக்ட் தான். சிவாஜி வந்து எந்த கோட்டையில முடிச்சூட்டி கொண்டார் அப்படின்னா ராஜ்கோஸ் கோட்டை கிடையாது, ராய்கர் கோட்டை. நம்ம கிளாஸ்லயே சொல்லியிருந்தோம். ஓகே, ராய்கர் கோட்டையில தான் வந்து சிவாஜி வந்து முடிசூட்டி விழா வந்து கொண்டாடி இருப்பார். ஓகேங்களா, சத்ரபதி இந்த வருஷம் தான் 1674 தான் சத்ரபதிங்கிற பட்டமும் முடிசூட்டி இருப்பார். கரெக்ட் தான். ஆனா ராஜ்கோஸ் கிடையாது, ராய்கர். இதுதான் தவறா இருக்கு. பி தவறானதான் கேட்கிறேன். அடுத்து பாரதியாரை பத்தி ஒரு கொஸ்டின். சூரத் மாநாட்டில் பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக இருந்தது கிடையாது. மிதவாதிகள் கிடையாது, இது மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் இருந்தது. அடுத்து
சூரத் மாநாடு ரெண்டா பிரிஞ்சதுல மிதவாதிகள் தேசியத்தை ரெண்டா பிரிஞ்சாங்கல்ல, அதுல இவர் பாரதியார் பங்கேற்றுக் கொண்டாரா? எஸ், அவர் பங்கேற்றுக் கொண்டார். கரெக்ட் தான் இது. அடுத்து சக்கரவர்த்தினி சுதேசிமித்திரன் என்ற பத்திரிகையில் சுப்பிரமணிய பாரதியார் பணியாற்றினார். கரெக்ட் தான், அவருடைய பத்திரிகையும் கூட. தி ஹிந்து பத்திரிகையை வெளியிட்டவர் யாரு கேட்டாங்க? ஜி சுப்பிரமணிய ஐயர். நம்ம கிளாஸ்லயே படிச்சிருப்போம். 1878, அதாவது 1877 டி முத்துசாமி ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான் தி ஹிந்து. ஜி சுப்பிரமணிய ஐயர். 2, 3, 4 மட்டும் சரி. நெக்ஸ்ட் நித்தி ஆயோக்ல இருந்து ஒரு கொஸ்டின் சொன்ன மாதிரி 5 இயர் பிளான் இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. நித்தி ஆயோக்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆர்ச், அதாவது தமிழ்ல பாருங்க, அனைத்து மாநில முதல்வர்கள் சட்டமன்ற கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றன அப்படி சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எல்லா சட்டமன்றமும் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர். கரெக்ட் தான். நிதி அமைச்சர் நிதி ஆயோக் துணைத் தலைவர் கிடையாது, அது பிரதமர் நியமிக்கப்படுபவர் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் 1 and 2. நெக்ஸ்ட் நவரத்தினாக்கள் இருந்து ஒரு கொஸ்டின். வராகிரமர் அப்படின்னா வானவியல் அறிஞர். காளிதாஸ் சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் அகராதியில் ஆசிரியர். தன்வந்திரினா சாமி பேரே மருத்துவர். ஓகேவா? மேட்ச் பண்ணோம்னா 4, 3, 2, 1. அடுத்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ். நல்லா கேட்கணும். இங்க ராங் கேட்கிறாங்க. நம்ம கொஸ்டின் ஃப்ளோ அப்படியே வாசிட்டே இருக்கும்போது ரைட் நினைச்சிடக்கூடாது. ராங் கேட்கிறாங்க. ஓகே, நம்மளோட இது படி சட்ட உரிமைகள் நம்ம இதே பார்ப்போம். இங்கிலீஷ் அரசியல் உரிமைகள் அடிப்படையில வாக்களிக்கும் உரிமை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் என்ன சொல்ற அரசியல் உரிமை தான். ஒண்ணு வந்து கண்டிப்பா வராது. ஒண்ணுங்கிற ஆப்ஷன் வரலனாலும் இது அடிபட்டு போகும், இது அடிபட்டு போகும். ரெண்டுமே வராது. ஓகே, 1, 2, 3 இருக்கலாம், அது 3 மட்டுமா இருக்கும். அரசு பணிகளில் பதிவு வைக்கும் உரிமை அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா வரும். ஓகேவா? இது வரும். அரசை இது வரும். அரசை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அரசியல் உரிமை இருக்கவே முடியாது. அதுதான் இங்க. இது மட்டும்தான் வராது. தவறானது கேட்கிறாங்க. 3 மட்டும். அடுத்து ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அடுத்து இது ஒரு என்ன சொல்றது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஆகும். அதாவது நம்மளுடைய கோவிட் சிச்சுவேஷன் வந்து நம்மளுடைய இந்த அமைப்பு வந்து நல்ல பராமரிச்சது. எஸ், கரெக்ட் தான், நல்ல பராமரிச்சது. இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் தமிழ்நாட்டில் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் நார்மலாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் நிறைய மெடிக்கல் காலேஜுமே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்ப தவறுங்கிற பட்சத்துல ஏ மட்டும்தான் சரி. ஏ உண்மை, ஆர் தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப மொத்தமா நம்ம இந்த தமிழ் தனியா, மேக்ஸ் தனியா, ஜிஎஸ் தனியா நம்ம வந்து இது வீடியோ பார்த்துருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோக்களை கட் ஆஃப் கூடிய வீடியோவும் என்னென்ன யூனிட்ல எப்படிதான் கொஸ்டின் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோவும் இந்த ஜிஎஸ்ல உங்களுக்கு ஏதாவது நீங்க கொஸ்டின் வந்து அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ஸ் வித் ப்ரூஃபோட நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம அந்த கமெண்டை வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு நம்ம டீமோட ஒரு டென்டேட்டிவ் கீ தான். ஓகேங்களா? அதுல வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அபிஷியல் ஆன்சர் கீ வந்தோடனே நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுலதான் நமக்கு வந்து நிறைய மாற்றங்களும் கம்பல்சரி வரும். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். கட் ஆஃப் போல் எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க போல் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.